வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். வடிவேலு சார் ஒரு சினிமாவில் டைலாக் பேசுவார். என்னங்க இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிம்பார். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதே தான் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னங்க இது எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதாவது வெளிநாட்டிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வராங்க இல்லையா, கட்டுமான தொழிலில் வேலை செய்கிறதுக்கு ஒர்க் பர்மிட்டில். அவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை, குறிப்பிடும்படியாக ஏறவே இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோ அதே நிலைமையில் தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்ன சம்பளம்னா, அப்போது $18 இருந்தது ஒரு நாளைக்கு. இப்போவும் கிட்டத்தட்ட 18, 20, 22 அந்த மாதிரி தான் இருக்குது. ரேர் கேசஸில் $25 கொடுக்குறாங்க பர் டே. ஸோ மொத்தமாக மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $600, $700 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற விலைவாசியில் ஒரு $600, $700, $750 அது ஒரு பெரிய பணமே கிடையாது. அதுலேயும் டார்மெட்ரியில் அவங்க ஃபுட்டுக்காக கொஞ்சம் பிடிச்சின்றாங்க. $120, $150 இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. அதுவும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது இன்னும் கம்மியாயிடும். ஸோ அவங்க அதை வச்சு தான் எல்லா செலவையும் மீட் பண்ணோம். அதாவது ஒரு பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அதோட விலையும் அதிகமாக தான் இருக்கணும். அதுதான் நேச்சுரல் லா. அதே மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஊழியர் அவங்க இல்லாமல் ஒன்றுமே முடியாது சிங்கப்பூரில். ஸோ இப்போ நிறையா ஷாப்பிங் மால்ஸ் கட்டுறாங்க, காண்டோமினியம்ஸ் கட்டுறாங்க, ஹெச்டிபி வீடுங்க கட்டுறாங்க, எம்ஆர்டி கட்டுறாங்க, யூனிவர்சிட்டிஸ் கட்டுறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டுமான தொழில்கள்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் அந்த கம்பெனியோட முதலாளியோ, அந்த சிஇஓன்னு சொல்கிறோமே அவரோ, இல்லை ஹெச்ஆர் மேனேஜர், இல்லை அந்த அக்கௌண்டண்ட்டு, இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துக்கின்னு அந்த கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து டீ குடிச்சிட்டு வேலை செய்வாங்க, அவ்வளோதான். இப்போ ஃபீல்டில் இறங்கி, அதாவது ஃபீல்டில்னா என்ன, அந்த தொழில் செய்கிற இடத்துல போய் இறங்கி சைட்டில் அங்கே மழையோ வெயிலோ காற்றோ பூகம்பமோ இடியோ மின்னலோ எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கின்னு வேலை செய்யணும். அது இந்த ஊழியர்களால் தான், தொழிலாளர்களால் தான் முடியும். அதாவது இந்த முதலாளிகள்லாம் ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது அவங்களால. ஆனால் இந்த தொழிலாளிகள் தான் செங்கல் எப்படி எடுக்கணும், சிமெண்ட் எப்படி கலக்கணும், ஜெல்லி எப்படி போடணும், இதெல்லாம் பண்ணி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்க இல்லைன்னா எந்த விதமான பில்டிங்ஸும் வராது, எம்ஆர்டி வராது, கட்டடங்கள் வராது, காஃபி ஷாப் வராது, எதுவுமே வராது. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அவங்களுக்கு என்னமோ ஒரு கடைசியில் தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய நலனை. ஸோ அந்த சேல்ரி அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஏறவே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த ஷெஃப் வராங்க இல்லையா, ஷெஃப்புக்கு மினிமம் $2000 அப்படின்னு கவர்மெண்ட்டில் கண்டிஷன் போடுறாங்க. அதான் ஒர்க் பர்மிட்டில் முன்னாலெலாம் சர்வீஸ் செக்டாரில் வர முடியாது. இப்போ கொஞ்சம் அந்த ரூல்ஸை மாற்றிருக்காங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் துறையில் லோக்கல் ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. அதனால் வெளியாட்கள் கொண்டீங்கன்னா பர்மிட்டில் கொண்டு வரலாம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் மினிமம் $2000 சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸும் கொஞ்சம் ஏற்றினாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ மினிமம் கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனே கிடையாது கவர்மெண்ட்டில். அதனால் முதலாளி வைக்கிறது தான் இதில் ரூல், அவர் கொடுக்குற சம்பளம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இந்த நிலைமையை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த அம்சம் இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது முகவர்னு சொல்கிறோமே, வேலைவாய்ப்பு முகவர். அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மனிதாபிமானத்தோடு செயல்படலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயர்ஸை அவங்க ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் எம்ப்ளாயர் ஒருத்தர் இருக்காங்க, சிங்கப்பூர் சைனீஸோ இல்லை சைனாலேருந்து வந்த பிஆர் ஆகி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறாரு. அவருக்கு ஆட்கள் வேணும். ஸோ இந்தியாவோ பங்களாதேஷோ எங்கே இருந்தாலும் ஆட்கள் தேவை அவருக்கு. 20 பேர் 40 பேர்னு கேட்குறாரு. அவரால் இந்தியாவுக்கு போய் ஆள் பிடிச்சின்னு வர முடியாது, பங்களாதேஷ் போய் பிடிச்சின்னு வர முடியாது. அதனால் ஏஜென்ட் மூலம் தான் அவர் காண்டாக்ட் பண்ணுவார். ஸோ பை ரைட் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஷுட் சார்ஜ் தி கம்பெனி. பார்ப்பா, உனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அது நிறைவேற்றுறதுக்கு ஒர்க்கர்ஸ் தேவை, அந்த ஒர்க்கர்ஸை நாங்கள் ஏற்பாடு பண்ணி இங்கே கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சார்ஜ் வாங்கிக்கணும். ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் இவ்வளோ டாலர் நீ எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு எம்ப்ளாயர்கிட்ட தான் வாங்கணும் பை ரைட்டு.
ஆனால் ரியாலிட்டியில் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயர்கிட்ட வாங்குறது இல்லை அவங்க, இந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் வாங்குறாங்க. அதுவும் என்ன, MOM ரூல் படி 1 வருஷம் பர்மிட்டுக்கு 1 மாதம் சம்பளம் தான் வாங்கலாம். 600 700 அவ்வளோதான் வாங்கலாம். ஆனால் இவங்க வாங்குறது $4000 $5000 அந்த மாதிரி. அது ரூபாய் கணக்குக்கு போச்சுன்னா எங்கேயோ போயிடும் அது. ஸோ அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்ப்ளாயருக்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணுறாங்க. அதாவது எம்ப்ளாயருக்கு ஒரு தொகை தரேன் அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட ஒர்க்கர்ஸ் எடு, ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் நான் $300 $500 உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். அது மாத்திரம் இல்லை, தார்மீக அடிப்படையிலும் ரொம்ப தவறானது இது. ஏன்னா இது வந்து அந்த கிக் பேக்னு சொல்லுவாங்க. கிக் பேக்னா எம்ப்ளாயரே வந்து பணம் வாங்கிக்கிறது, ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவர் பணம் வாங்கிக்கிறது. ஸோ இந்த ஏஜென்ட் தான் கொடுக்குறாரு. இதுவும் வந்து கிக் பேக்குங்கிறது வந்து சட்டப்படியும் தவறு. இது அவங்க பண்ணுறதும் தார்மீக அடிப்படையில் அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அவங்கள பழக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா, இப்போ 20 ஒர்க்கர் கொடுத்தாங்கன்னா இவங்க $5000 பர் ஒர்க்கர் சார்ஜ் பண்ணாங்கன்னா $1,00,000 சம்பாதிச்சிருவாங்க. ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்க முடியுது எம்ப்ளாயருக்கு. ஸோ எம்ப்ளாயருக்கு வந்து அதுவும் வரும்படி ஒரு அனாமத்து, இது பிஸ்னஸில் வர்ற காசு இல்லை, இது ஏதோ எக்ஸ்ட்ரா காசு வர்றது, இருந்தாலும் காசு தான். அதனால் அவங்களும் வந்து ஆசைப்பட்டுன்னு இதுக்கு இதே ஏஜென்ட்டு திருப்பி கூடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஏஜென்ட் வந்தாருன்னா அது பேர் அந்த ஆள் 500 கொடுக்குறான், நீ எதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. சரி நான் 700 தரேன்னாருன்னா அந்த ஆள்கிட்ட போயிடுவாங்க. உடனே இவர் வந்து இல்லை நான் 1000 தரேன் பாரு முதல் ஆள். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ரொம்ப ஒரு தவறான அடிப்படைங்க. இந்த மாதிரி செய்யவே கூடாது யாருமே. அது மாத்திரம் இல்லை, இந்த ஏஜென்ட்ஸ் பண்ணுற இன்னொரு தவறான செயலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஃபிஷியலாக எம்ப்ளாயர் செலவு பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது மெடிக்கல் கூப்பிட்டு போனோம் இங்கே வந்தாங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, $40 $60 அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லெவி பாண்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணோம், அதுக்கும் ஏதோ சார்ஜஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் இவங்களை வந்து இந்த CSOC அந்த செக்யூரிட்டி ஓரியன்டேஷன் கோர்ஸ் அதுக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் இந்த சில்லற செலவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீயே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து எம்ப்ளாயர் தான் கொடுக்கணும் பை ரைட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ எம்ப்ளாயருக்கு வந்து 0 காஸ்ட் ஆகிடுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் கிட்ட பெரிய அமௌண்ட்டாக வாங்கிடுறாங்க. ஸோ இன்டைரக்டாக எம்ப்ளாயருடைய காஸ்ட்டை வந்து ஒர்க்கர் தலையில் போடுறாங்க. இது வந்து ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப அநியாயம். அது ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. இவங்களுக்கு என்னென்னா, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா எம்ப்ளாயர் வந்து உச்சி குளிர்ந்துருவார், நம்மள்கிட்டயே ஆர்டர் கொடுப்பாரு, மேலும் நம்மள்கிட்டயே ஒர்க்கர்ஸ் வேணும்னு கேட்பார், நம்ம இன்னும் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இது வந்து இட் ஓன்ட் டேக் யூ ஃபார். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர்றவங்க வந்து ஒரு டவுனு இல்லை கிராமம், செமி ரூரல் செமி அர்பன் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வருவாங்க. மேபி சிவகங்கை இல்லை பரமக்குடி இல்லை கமுதக்குடி இல்லை உத்தரகோசமங்கை அந்த மாதிரி ஸ்மால் பிளேசஸ்லேருந்து வருவாங்க. அவங்க அவ்வளோ பணக்காரங்களாக இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஏஜென்ட் காசு கட்டுறதுக்கே வந்து ஏதாவது நிலங்களும் இருந்ததுன்னா அதை அடகு வைப்பாங்க, இல்லை நகை இருந்தால் அதை விற்றுருவாங்க, இல்லை அடகு வைப்பாங்க. இந்த மாதிரி புரட்டி தான் பணம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் காசை அவங்க தீர்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8 months 10 months ஆகிடும். எவ்ரி மந்த்து கட்டி அவர் ஃபுல் சேலரியை எந்த மாதமும் என்ஜாய் பண்ண முடியாது. மேபி ஆஃப்டர் 1 year தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்குள்ளே ரெனியூவல் வந்தால் திருப்பியும் கேட்பாங்க சில ஏஜென்ட்டு. இதில் வந்து இந்தியாவிலேருந்து ஓரளவு ரீசனபிளாக 5000 சம்திங் தான் வாங்குறாங்க. பங்களாதேஷ்லாம் 7000 வாங்குறாங்களாம். சைனாவில் வந்து ஆல்மோஸ்ட் $10,000 வரைக்கும் வாங்குறாங்களாம் இந்த ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து. இதெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு இரக்கம் காட்டணும், மனிதாபிமானத்தோடு பழகணும். அதான் என்ன இருந்தாலும் நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்கள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தில் வாழறாங்க, பின்தங்கிய ஊர்களில் வாழறாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை வந்து சுமாராக தான் இருக்குது. எல்லாரும் மாதிரி பட்டணத்தில் இருக்கிறவங்க மாதிரி கிடையாது. ஸோ ஏதோ அவங்களும் கொஞ்சம் மேலே எழுந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த 1 year ரீபேமெண்ட்லேயே போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தவறு. ஏதோ ஒரு நாமினல் ஃபீஸ் வாங்கிக்கிறது நல்லது. என்ன கேட்டால், அதாவது ஃப்ரீயாக பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. எது ஒன்று ஃப்ரீயோ அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஆளை கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி
இங்கே கூட்டின்னு வந்து இஷ்யூ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து 1 மந்த் 2 மந்த்ஸ் கழிச்சு அண்ணே நான் எனக்கு போர் அடிக்குதுங்க நான் போகிறேன்னே அப்படின்னு போயிட்டாருன்னா உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாயிடும். அதனால் ஃப்ரீயாக பண்ணாதீங்க. ஒரு $500 or $1000 வரைக்கும் வாங்கலாம் ஒரு ஆளுக்கு. அப்போ தான் அவருக்கும் வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம $1000 கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் வரும் அவருக்கு. இதுதான் 2 பேருக்குமே வின்-வின் சுச்சுவேஷன். இதுதான். அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஆள் எடுக்கிறாங்க இல்லையா வெளிநாட்டிலேருந்து, மேபி அக்கௌண்டண்ட்டு இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏஜென்ட் சார்ஜ் பண்ணுறது வந்து எம்ப்ளாயர் தான் சார்ஜ் பண்ணுவார், அந்த ஆட்களை வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களால கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு $7000 சம்பளம்னா அட்லீஸ்ட் தே கேன் கிவ் $5000 கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் யாருமே வந்து அந்த ஸ்டாஃபை சார்ஜ் பண்ணுறதில்ல. தே ஆர் சார்ஜிங் ஒன்லி த எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயர் இஸ் பேயிங். நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிங்க, அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி தான், ஆனால் அதோட சிஇஓ வந்து ஒரு வெள்ளைக்காரர். அவங்க வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டை எம்ப்ளாய் பண்ணாங்க. ஹெட் ஹண்டிங்னு பேர். ஹெட் ஹண்டிங்னா கழுத்தை வேட்டையாடுறோம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டண்ட்டை எங்கேயோ தேடி கண்டு இந்தியாவிலேருந்து தான் வந்தார் கடைசியில். அவரும் தமிழ்காரர் தான். அவருக்கு வந்து சம் $6000 or $7000 சம்பளம், 2 months சேலரி, கமிஷன் $14000 கமிஷன் சார்ஜ் பண்ணிட்டார் அந்த ஏஜென்ட்டு. இந்த கம்பெனியும் கொடுத்துட்டாங்க, ஏன்னா வெள்ளைக்காரர் அதில் சிஇஓ இருக்கார், அதனால் அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸுக்கு அவங்களும் ஸ்கில்டு தான். அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் அடித்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் தெரியும், ப்ளம்பிங் தெரியும், இல்லை மெக்கானிக்கல் தெரியும், ஸ்கேஃபோல்டிங், அந்த மாதிரி நிறையா ட்ரேட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து அவங்க தேர்ச்சி பெற்று தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்காம அவங்கள்ட்ட பணம் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு நெருடலாக தான் இருக்குது நமக்கு மனசு. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்ஸு தவிர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அது. அஃப்கோர்ஸ் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எம்ப்ளாயர்கிட்ட சார்ஜ் பண்ண பாருங்கள், அந்த பழக்கத்தை கொண்டாடணும். எப்படி ஒரு அக்கௌண்டண்ட்டை ரெக்ரூட் பண்ணால் எம்ப்ளாயர் பே பண்ணுறாரோ, அது மாதிரி ஒரு இன்றியமையாத ஆட்கள் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம், இது இன்றி அது அமையாதுன்னு சொல்லுவோம் இல்லை, நீரின்றி உலகம் அமையாது. அது மாதிரி அவங்க இல்லைன்னா எந்த பில்டிங்கும் வராது, எந்த காண்டமும் வராது, எந்த எம்ஆர்டி ஸ்டேஷனும் வராது, ஓவர் பிரிட்ஜ் வராது, அண்டர் பாஸ் எதுவுமே வராது. அதனால் அவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்கள். அதை வந்து இவங்க உணர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு காம்ஃபர்ட் கொடுக்கணும். எம்ப்ளாயரை சார்ஜ் பண்ணுங்கள், ஏன்னா எம்ப்ளாயர் தான் $millions அவர் வந்து பில்லிங் பண்ணுவார். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் முடித்தாருன்னா யூ வில் ஏர்ன் சம் 5 million 10 million அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவார். அதனால் அவங்கக்கிட்ட ஏஜென்சி ஃபீஸை சார்ஜ் பண்ணுறது பெட்டர். ஸோ எம்ப்ளாயீஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈஸ் பண்ணிவிடுங்க, அவங்களுடைய கஷ்டத்தை வந்து ஈஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஸோ நம்ம இது காதில் விழுந்ததுன்னா விழட்டும், அது பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.